இந்த காலை வேளை இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்துக்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 21 முதல் 24 வரைக்கும். ஏனோக்கு 65 வயதான பொழுது மெத்துசலாவை பெற்றார். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். இது ஒரு அற்புதமான சம்பவம், நடந்த சம்பவம். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். இது கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகை நேரத்திலே நடக்க போகிற ஒரு காரியத்திற்கு முன் அடையாளமான ஒரு சம்பவம் தான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எடுத்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் சொல்லுகிறது. நாமும் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். கடைசி நாட்களில் நடக்கிற ஒரு காரியம். இந்த நாட்களிலே புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறுவதற்காக ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஒரு எழுப்புதலை கட்டாயம் தேவன் உலகத்தில் அனுப்ப வேண்டும். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை சடனா இருக்கும். அது ஒரு ரகசிய வருகை. அந்த வருகையிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதில்லை, மத்திய வானத்திற்கு வருகிறார். மத்திய வானத்திற்கு அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். அதாவது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். எழுந்து அவர்களுக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் பறந்து செல்கிறார்கள். அதை தொடர்ந்து உயிரோடு மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம். ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. மேலும் சகோதரரை நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசிய காலம் தொடிக்கும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மை எடுத்துக் கொள்ளுகிறார், மறுரூபப்படுத்துகிறார், எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த நாள் ஒரு மகிமையான நாள். திடீரென்று உலகத்தில் இருந்து ஒரு பெரும் திரள் கூட்ட ஜனங்கள் காணப்படாமல் போவார்கள். உலகம் ஸ்தம்பிக்கும். நிறைய பேர் கைவிடப்பட்டவங்க பார்ப்பாங்க, என்ன இவங்களை காணமே, அவங்கள காணமே. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் அவருக்காக வாழுகிறவர்கள். நான் சும்மா வாழ்கிறவர்னு சொல்ல மாட்டேன், கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். புரியுதா? சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் மட்டும்தான் காணப்படாமல் போவார்கள். அவர்களைத்தான் தேவன் எடுப்பார், எல்லாரையும் கிடையாது.
எல்லா கிறிஸ்தவர்களையும் கிடையாது. சபைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரையும் கிடையாது. ஆண்டவரோடு எப்பொழுதும் ஆண்டவருடைய நினைவாக, ஆண்டவருடைய சிந்தையாக, ஆண்டவருக்காய் வாழுகிற ஒரு எண்ணத்தோடு தங்களுடைய இரவும் பகலும் அப்படிப்பட்ட நினைவுகளோடு தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். இந்த மறுரூபமாக்கப்படுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல் எல்லாம் ஒன்னா நடக்கிற காரியம். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. நம்ம இப்ப இருக்கிறபடியே போக மாட்டோம். நம்மை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார். மறுரூபப்படுத்தி நம்மை எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த மறுரூபம் எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா, சஞ்சரிக்கிற போதுதான் இந்த மறுரூபம். இல்லாத நேரத்துல வராது. சஞ்சரிக்கிற நேரத்துல தான் மறுரூபம் வரும். ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நேரத்துலதான் மறுரூபம் வரும். வேதத்துல ஒரு அழகான ஒரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 28வது வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அடுத்த வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். எப்போ? அவர் ஜெபம் பண்ணுகையில். பாத்தீங்களா எப்ப மறுரூபம் வருது பாருங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில் மறுரூபமானார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டம் மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்படும். எப்பொழுது அது மறுரூபமாகிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரோடு நேரடி தொடர்பில் இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு ஜெபத்தில் இருக்கிறவர்கள், ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவங்க தான் மறுரூபம் அடைகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தான் தேவனாகி கர்த்தர் எடுக்கிறார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு மிக முக்கியமான காரியம். எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில் நாம் அடைந்தாலும் பரலோகத்தை இழந்துடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய்விட்டு வந்தால் அது பெரிய சாதனை நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போயிட்டு வர்றவங்க ஒருபோதும் பரலோகத்துக்கு வர முடியாது. நிறைய பேர் நினைக்கிற ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டா பரலோகம் போயிட்டான். கிடையாது. நான் கேட்கிறேன், ஆண்டவர் தாளந்துகளை குறித்த ஓமையை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? ஒரு தாளந்தை வாங்கினவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்ப்பு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பிரயோஜனம் இல்லாதவங்களை புறமான இருளிலே போடுங்க. நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடலாம். நான் ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு போவேன். சரி, ரைட்டு. நீங்க சர்ச்சுக்கு போறதுனால இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறீங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களால என்ன பிரயோஜனம்? இல்லையா? உங்களுக்கு தான் பிரயோஜனம். நீங்க சர்ச்சுக்கு போறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமற்றவர்கள் எல்லாரும் புறம்பான இருளிலே தள்ளப்படுகிறார். ஆண்டவருக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. நிறைய பேர் கடைசி நாட்கள்ல ஏமாந்து போய் கைவிடப்பட்ட பிறகு அப்புறம் கதறி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் கர்த்தர் எங்களை மாதிரி ஆட்களை வச்சு எச்சரிக்கிறார். கடைசி நாட்களை ஏமாந்துடக்கூடாது. சும்மா நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் கிறிஸ்தவன், கண்டிப்பா பரலோகம் போயிடலாம், நெவர். கிடையவே கிடையாது. நடக்காது. தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியாது, ஆல்டர் பண்ணவே முடியாது.
அதுவும் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அதான் ஃபைனல். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது ஃபைனல். சில ஏன் இதெல்லாம் இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா, மத்த தேவ மனுஷன் வாயில வர வார்த்தை கூட மாறும். ஆண்டவரே சொல்லியிருந்தா கூட மாறும். உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா கிட்ட வந்து உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவார். எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி அழுவான். அழுது, ஆண்டவரே நான் எவ்வளவு உத்தமமா நான் நடந்தேன். அழுத உடனே சொல்லிட்டு போய்விட்டு ஏசாயிட்ட மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, போய் திரும்பி சொல்லு, அவன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டிட்டு போய் சொல்லு அப்படின்றார். அப்ப அந்த தீர்க்கதரிசிக்கு முதல்ல வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொன்னது கர்த்தர் தான். அப்ப அவன் அழுத உடனே அவனுக்கு மனம் இறங்கி இன்னும் 15 வருஷத்தை கூட்டிட்டு போய் சொல்ல சொன்னதும் கர்த்தர் தான் இல்லையா? அப்போ ஒரு தேவ மனுஷன் மூலமாய் வருகிற வார்த்தைகள் கூட சில நேரத்துல மாறும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னைக்குமே ஃபைனல். அதுக்கு மேல ஆல்டர்னேட்டிவே கிடையாது, மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாயில வந்துருச்சுன்னா போ, நான் சொல்லுகிற இந்த வார்த்தையில ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பு கூட மாறாதுன்ட்டு. சரியா? அப்ப ஆண்டவர் சொன்ன விஷயத்துல அவ்வளவு சீரியஸானது. இயேசு கிறிஸ்து வாயில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது, என்னைக்குமே மாறாது. அவ்வளவுதான் ஃபைனல். அவர் தான் சொல்றாரு, பிரயோஜனம் இல்லைன்னா நீ பரலோகத்துக்கு வரமாட்டேங்கிற. அப்ப இந்த நாட்களிலே நம்முடைய காரியம் எப்படி இருக்கு நமக்கு யோசிக்கணும். ஆண்டவரோடு நேரடி தொடர்புகளை நீங்க வாழணும். ஆண்டவருடைய நேரடி தொடர்போடையே நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஜெபித்துக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். மற்றவங்களுக்கு நடக்காது. அதனால இந்த நாட்களிலே ஆண்டவரை நம்ம கருத்தோடு தேடணும், ஆண்டவரோடு நிக்கணும், ஆண்டவர் பட்சத்தில் இருக்கணும். ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரோடு நம்ம சஞ்சரிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கணும், ஆண்டவரோடு தங்கி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையை கடமைக்காக கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி கொண்டிருக்க கூடாது. நம்முடைய பிரயோஜனத்திற்காக இயேசு கிறிஸ்துவை யூஸ் பண்ணக்கூடாது. அவருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணுமே தவிர நம்ம பிரயோஜனத்துக்கு இயேசு கிறிஸ்துவை யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது இல்லையா? அதான் உண்மை. நிறைய பேர் இன்னைக்கு வந்து தங்கள் பிரயோஜனத்துக்கு இயேசு கிறிஸ்துவை யூஸ் பண்ற கிறிஸ்தவர்கள் தான் அதிகமே தவிர இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமா இருக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப குறை. அதனால் இந்த நாட்களிலே ரொம்ப சீரியஸா தேடுங்க கர்த்தரை. இது இந்த இடத்துல அதிகாலையில தினமும் தேடணும் கொடுக்கலாம். இது ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நீங்க டெய்லி சின்சியரா வந்து துதிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. அதே நேரத்திலே நீங்கள் இந்த காரியத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி அநேகரை எச்சரிக்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனத்தை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஏமாற போகிறதான கிறிஸ்தவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல கைவிடப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க, ஏராளமான இருக்கிறாங்க. ஏமாற போறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எச்சரிக்க வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. எச்சரிப்போம். நரகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரை தேடுவோம், கர்த்தரோடு சஞ்சரிப்போம். ஒரு கூட்ட ஜனங்களை உணர்த்தி கர்த்தரோடு சஞ்சரிக்கும்படிக்கு நாம் நடத்த வேண்டும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே அப்பா. எங்கள் இயேசுராஜா ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது மறுரூபமானீங்க என்று வேதம் சொல்லுகிறதே. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து உம்மோடு தொடர்பில் இருக்கும் பொழுது, உம்மோடு சஞ்சரிக்கிறவர்களாய், அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய், உமக்கு பயனுள்ளவர்களாய் இருக்கும் பொழுதே நாங்களுடைய ராஜ்யத்துல வந்து சேர முடியும் அப்பா. இந்த உணர்வு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவராகிலும் ஆண்டவரே கடைசி நேரத்துல கைவிடப்பட்டு ஏமாந்துட்டு இருக்க கூடாதப்பா. கர்த்தர் அப்படியே நடத்துவதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம்.